கண்டிப்பாக இயேசு பிறப்பை உணர்த்தும் வகையில் கிறிஸ்மஸ் பண்டிகை புதுச்சேரியில் தற்போது களைகட்டி தொடங்கியிருக்கிறது. இதை உணர்த்தும் வகையில் தான் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் மின் விளக்கு அலங்காரத்தால் செய்யப்பட்டு நகரமே மின் விளக்கில் ஜொலித்து வருகிறது. தற்போது நாம் புதுச்சேரியில் புகழ்பெற்ற கப்ஸ் தேவாலயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இங்கு கிறிஸ்துவத்தினுடைய பிறப்பை உணர்த்துவதிலிருந்து சிறப்பு திருப்பலி தற்போது நடக்க இருக்கிறது. இதில் சிறப்பு என்னவென்றால் இங்கு மற்றும் 3 மொழிகளை பிரார்த்தனை செய்யப்படுகிறது. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் இங்கு பிரார்த்தனை மாஸ் செய்யப்படுவதால் ஏராளமான வெளிநாட்டினர், வெளிமாநில, உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் ஏராளமாக பங்கேற்று தற்போது அந்த மாசில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த தேவாலயத்து உள்ளே நுழைந்தவுடன் மின் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மின் விளக்குகளை அமைத்து சுற்றுலா பயணிகளையும் வெளிநாட்டுகளையும் கவரும் வகையில் தான் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான வெளிநாட்டு பயணிகள் பங்கேற்று தற்போது தொடங்க இருக்கும் இந்த முதல் இங்கிலீஷ் மாசில் பங்கேற்க இருக்கிறார்கள். இங்கு உள்ள சுற்றுலா பயணிகள் இருக்காங்க, அவரிடம் கேட்கலாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு. ஏம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உள்ள மாஸ் நடக்க போது, நீங்கள் எப்போ போக போகிறீங்க? எப்படி இருக்குது உங்கள் ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருக்குது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங் ஹியர். இந்த சர்ச்சில் தான் 3 லாங்குவேஜில் மாஸ் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு அட்டெண்ட் த மாஸ். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சிட்டி ஃபுல்லாக லைட்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது. கோயம்புத்தூர்ந்து வந்திருக்கேன், நீங்கள் மாஸில் பங்கேற்கிறீங்க. நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கம்மா? நாளைக்கு அகைன் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியாஸ் எல்லாம் விசிட் பண்ணணும், பீச் போகணும். அண்ட் இங்கே நிறைய சூப்பர் பிளேசஸ் எல்லாம் இருக்குது சொன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் விசிட் பண்ணலான்னு பிளான் இருக்குது. இதேபோல் இன்னொரு ஃபேமிலியும் கோயிலுக்குள், அதாவது தேவாலயத்தில் நடைபெறும் மாஸில் பங்கேற்க ரெடியாக இருக்காங்க. அவங்ககிட்டையும் கேட்கலாம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே மின் அலங்காரம்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்கு? டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. எப்பயும் போலுமே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து தான், பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே இந்த ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3 லாங்குவேஜஸ்லேயுமே இங்கே மாஸ் நடக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுவே ரொம்ப டூரிஸ்ட்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுனால இது ரொம்ப நல்லா சிறப்பான. நாளைக்கு ஒன்றும் சிம்பிளாக பிரியாணி சாப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது தான். பிரியாணி சாப்பிட்டு பீச் போகிறீங்க, வாழ்த்துக்கள்மா. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? மாஸ்க்கு உள்ளே போயிட்டீங்களா? எந்த மாதம் நீங்கள் பங்கேற்க போகிறீங்க? நாங்கள் இங்கே 3 மொழிகளில் மாஸ் நடக்கும். ஆனால் நாங்கள் தமிழ் மாஸ்க்காக வந்திருக்கோம். நாங்கள் புதுச்சேரியிலேருந்து தான் வந்திருக்கோம் இங்கே துமாஸ் சர்ச்சுக்கு. இந்த சர்ச் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சர்ச்சு. ஸோ இங்கே வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அனைத்து மக்களும் இங்கே கூடுவாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை கொண்டு வரும். இங்கே நிறைய மக்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அனைத்து மக்களும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் பார்த்தீங்களாம்மா, நகரப்பகுதி ஃபுல்லாக எப்படி இருக்குது? ஃபுல்லாகவே எல்லாமே நீ மின்விளக்கு அலங்காரத்தெல்லாம் பார்த்து இருக்குது. நீ பார்த்தீங்களா? எல்லாம் கிராண்டாக இருந்துச்சு. வர வழியாக செம்ம கிராண்டாக இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருந்து வர வழியே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு வரக்கு. பிரான்ஸ் நாட்டின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படும் புதுச்சேரியில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கி இருக்கிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் எங்கே பார்த்தாலும் மின் அலங்காரங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை உணர்த்தும் வகையில் நகரப்பகுதி முழுவதும் அலங்காரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் புதுச்சேரியில் நள்ளிரவு 12 மணி அளவில் சிறப்பு திருப்பலி நடக்கும். அப்போது கிறிஸ்துவர்கள், சுற்றுலா பயணிகள், ஏராளமான பொதுமக்கள் பிரார்த்தனையில் பங்கேற்று தங்களது அருகில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். புதுச்சேரியில் கப்ஸ் தேவாலயம் மட்டும் அல்லாமல் முஷின் வீதியில் இருக்கும் ஜெம்மராக்கினி மாதா கோயில், தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, நெல்லித்தோப்பு மாதா கோயில், வில்லியனூர் மாதா கோயில் உட்பட புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து தேவாலயங்களும் சிறப்பு திருப்பலி நடக்கிறது. இந்த திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்களும் சுற்றுலா பயணிகளும் பங்கேற்க இருப்பதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் பரபரப்பாக தான் காணப்படுகிறது. எனவே எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.